ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாப்பா, காலையிலேயே பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுங்க. அடிக்கிற வெயிலுக்கு வடகம் போட்டோம்னா நல்லா காயும் போல் அப்படி அடிக்குதுங்க வெயில். ஆமாங்க, இது தசராவுக்கு போகிறவங்க எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க. வேஷம் போட்டு காணிக்கை வாங்க வருவாங்க. பக்கத்து ஊர்லேருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு அந்த வேஷம். குறைச்சி வேஷம் போடுங்க, நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு. அவங்களுக்கு காணிக்கை போட்டுட்டு அவங்ககிட்ட அப்படியே திருநீர், குங்குமம், விபூதி இதெல்லாம் வாங்கிக்கிட்டோங்க. சரி, அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வருவோமா. வீட்டுக்குள்ளே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வடித்து வச்சுருக்கீங்க. சாப்பாடு வடித்து வச்சுட்டு ஒரு சைடு புளிக்குழம்பு, வெண்டைக்காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைப்போம் சொல்லிட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. கீரை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, வேறு கீரையும் இல்லை. அதனால் முருங்கைக்கீரை 5-6 பொடின்ட்டு வச்சுட்டு கூழ் காய்ச்சி வச்சுருக்கீங்க. அரிசி நேற்று ஊற வச்சுருந்தேன்னா அந்த அரிசியை மாவுமா நல்லா கூழாக காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு வடகம் போட்டுக்கிறோம்னு. அதனால் அதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டேன். இந்த வடகம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் மிஞ்சி சாப்பாடு இருந்துச்சுல, அதில் போட்ட வடகம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு வடகம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கூழ் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை அப்பளம் போல் இழுவி விட்டுருக்கேன். பாய்.